ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான பிடிக்கரண மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே செட் ஆகும். சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப செமையாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். என்ன நறுக்கி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? பிடிக்கரணை இல்லைன்னா கருணக்கிழங்குன்னு சொல்லுவாள். அந்த பிடிக்கரணை தான் நறுக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி நாம் பிடிக்கரணை மசியல், வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்த்துக்காமல் பிடிக்கரணை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டில் கிடைக்கிறது இப்போ சீசன், தை மாதம் வரைக்கும் பிடிக்கரணை கிடைக்கும், சீசன். அதனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உள்ளவெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டுண்டு தொடர்ந்து சாப்பிட்டுண்டு வரும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம். பிடிக்கரணையை மார்க்கெட்டில் வாங்கி நன்னா அலம்பிட்டு, மேலே ஒரே மண்ணாக இருக்கும், நன்னா அலம்பிவிட்டு அதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி திருத்தி வச்சுங்கோ. இந்த மாதிரி கனமாக திருத்தி வச்சுங்கோ. இந்த பிடிக்கரணை மசியல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். பச்சை மிளகாய் திருத்தி வச்சுட்டுருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இது என்னென்னா உப்பு கிடையாது, இது சோடா உப்பு. சோடா உப்பு எதுக்கு போடுறோன்னு சொல்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறமா பெருங்காயம். இதான் இதுக்கு தேவையான சாமான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த திருத்தி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பிடிக்கரணை. இந்த பிடிக்கரணையை கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ஒன்றும் குக்கரில் போடல, டைரெக்டாக இலுப்பச்சட்டியில் போட்டுடுறேன். இலுப்பச்சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த இலுப்பச்சட்டியில் போட்டுட்டு சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு ஏன் சேர்க்குறோன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதே சமயத்தில் இந்த பிடிக்கரணைக்கு கொஞ்சம் நாக்கை அரிக்க ஆரம்பிக்கும், காரம். அந்த காரல் இந்த சோடா உப்பு போடுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா அந்த காரல் இருக்காது. இப்போ இது நல்லா வேகட்டும், வெந்தோன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், சோடா உப்பு போட்டு வேக போட்டிருந்தோம் இல்லையா எலுப்பச்சட்டியில், நல்லா வெந்தெடுத்து. இப்போ நான் ஒன்று எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், மூவிஸாக இருக்குது பற்றியில. கரண்டியால் வைக்கிறேன், ஈஸியாக 2 பாகமாக வந்துடுது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஒரு பாத்திரத்தில் இந்த கருணக்கிழங்கை போட்டு மத்தால் நன்னா இடித்து மசிய பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நான் மிக்சியில் போட்டு தான் அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன். இங்கே பாருங்கள், கருணக்கிழங்கு மிக்சியில் நன்னா வெண்ணெயாட்டம் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இதுக்கு இந்த டம்ளரால் 1.25 டம்ளர் ஜலம் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிடுறேன். நல்லா கரைச்சிட்டுலாம். கரைச்சின்னுட்டு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட போட்டுற வேண்டியதுதான். போட்டுட்டு தாளித்து கொட்டிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க, மஞ்சள் பொடி போட்டாச்சு. கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளிச்சிட வேண்டியதான். கடுகு வெடிச்சிருக்கு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை போட்டுடலாம். அடுத்தது பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை அதையும் போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுங்கோ, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம், இஞ்சி கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இதுக்கு தனியாக காரப்பொடிலாம் எதுவும் கிடையாது. இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு போட போகிறோம், எலுமிச்சம்பழம் புழிய போகிறோம் கடைசியாக இறக்கி வச்சு. இந்த புளிப்பு, உப்பு, காரம்தான், தனியாக காரப்பொடின்னு போடுறது கிடையாது. இந்த பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் வதங்கிடுத்து. இதோ நல்லா மசிச்சு மிக்சியில் அரைச்சி ஜலம் 1.25 டம்ளர் விட்டு மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான கல் உப்பை சேர்த்துடலாம். இந்த பாருங்க, இந்த கல் உப்பு
போட்டு இப்போ கொஞ்சம் நீர்க்க இருக்கு இல்லையா, கெட்டிமாக ஆகணும். கொஞ்சம் கெட்டிமாக ஆனோன்னே இறக்கி வச்சுட்டு எலுமிச்சம்பழம் புழிய வேண்டியது தான். இப்போ இந்த பெருங்காயமும் சேர்த்துடுறேன். பெருங்காய பொடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பெருங்காய பொடியும் சேர்த்துடுறேன். அவ்வளோதான். இப்போ இது கொஞ்சம் நீர்க்க இருக்குது, கொஞ்சம் கெட்டிமாக ஆகட்டும் கொதிச்சு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாருங்க, ரொம்ப நீர்க்க இருந்தது இல்லையா, நல்லா கொதித்து எவ்வளோ கெட்டியாக எடுத்து பாருங்க. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து நல்லா கெட்டியமாக எடுத்து ஒன்று மட்டும் பாக்கி ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் உப்பு தடவி வச்சுருக்கேன். இதே இதில் புழிய போகிறோம். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே, கருணக்கிழங்கு வந்து கொஞ்சம் காரம், நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும்னு. அதுக்காக தான் இந்த சோடாப்பு, இந்த எலுமிச்சம்பழம் எல்லாம். மோரோவர் இந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சோம்னா நல்லா புளிப்பு, ஏற்கனவே இது போட்டிருக்கோம், இஞ்சியும் பச்சை மிளகாவும், நல்லா புளிப்பு காரமாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நம்ம இன்றைக்கி கருணக்கிழங்கு மசியல் ரெடியாக எடுத்து இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். நல்லா டால் மாதிரி இருக்கும். ரொம்ப இது உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லது அப்படின்னா பைல்ஸ் உள்ளவாளுக்கு இது ஒரு நல்ல ஒரு மெடிசினாக இருக்கும், ஹோம்மேடு மெடிசினாக இருக்கும். இதை தொடர்ந்து அவள் சாப்பிட்டுட்டு வரும்போது படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகிறத கண்ணால் பார்க்கலாம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ். நீங்கள் இதை ஆற்றுல ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.